என் வாழ்க்கையே போச்சு. அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து மக்களுக்கு வந்து நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாங்க. ஆனால் தான் அந்த கட்சி பேரு தமிழக வாழ் உரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியா கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்க. மக்களே, முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்களா? வேல்முருகனோட மனைவி வந்து சொல்கிறாங்க, உன் கட்சி பேர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுருக்கீங்க, உன் கூட 20 வருஷம் வாழ்ந்த எனக்கு வந்து வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இலங்கைக்கு நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து நீதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட நான் 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன், டைவர்ஸ் கேஸ் வந்து நடக்குது, ஜீவானுசம் மாதம் 25,000 கொடுங்க அப்படின்னு கேட்டால் எனக்கிட்ட வந்து பணமே இல்லை, நானே ஒரு சாதாரண எம்எல்ஏ, மாதம் எப்படி 25,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து 100 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் நிலத்தையெல்லாம் காமிக்கிறீங்க, அப்போ அவ்வளோ சொத்து வச்சுட்டு ஒரு 25,000 கொடுக்க முடியாதா? உங்களோட நான் வந்து 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன், எனக்கு வந்து உங்கள் குழந்தை இல்லை, நீங்கள் தான் வந்து குழந்தை பத்துக்கு வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னு அவங்க அடுக்கடுக்காக அண்ணன் வேல்முருகனை பற்றி சொல்கிறாங்க. இது சொன்னது வேல்முருகன் மனைவி. அப்போது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்து இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம். ஏன் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா, அண்ணன் வேல்முருகன் திமுகவில் இருந்தால் கூட நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் வந்து அரவணைச்சு போவார், அண்ணன் சீமானவர்களை வந்து அரவணைச்சு போவார். அரவணைச்சு போனால் என்ன கண்டுக்க மாட்டார், நம்மளும் இவர் நம்ம அண்ணனே, நம்ம அண்ணன் வேல்முருகண்ணே அப்படி நம்மளுக்கு ஒரு உரிமையாக இருக்கும். திமுகவில் இருந்தால் கூட ஆனால் சீமானவர்களும் ரத்தம் பாரு, அவர் ரத்தம் பாரு, நல்லா பாசமாக பேசுவார். அதனாலேயே நம்மளுக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு, நல்ல ஈடுபாடு, நல்ல ஒரு பாசம் இருக்கும். ஆனால் அவர் கட்சியில் போய் ஜெயச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சேர்ந்தார். அதனால இப்போ நம்ம பாருங்கள் பேச வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டோம். அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடியவன் இந்த ஜெயச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு துரோகி பய. அண்ணன் சீமான் வந்து ஈவேரா வந்து பொழந்துட்டார் அப்படின்னோடனே, ஈவேராவுடைய பின்பத்தை வந்து உடச்சிட்டார் அப்படின்னோடனே, அப்படியே இப்போ திராவிடத்தோட போய் சேர்ந்துடணும், ஐயோ திராவிடம் தானே அப்படின்ட்டு திராவிடத்தோட போய் சேர்ந்து நம்மளை காரி துப்பாயிலன்ட்டு அண்ணன்ட்ட போய் சேர்ந்துட்டு, வேல்முருகன்ட்ட போய் சேர்ந்துட்டு, பெரியாருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் ஆதரித்து விஜயெல்லாம் ஆதரிக்கிறார் பைத்தியக்காரமாக ஜெயச பாண்டியன். அதான் விஜய் வந்து ஒரு விஷயத்தை இறங்குறன்னா 100% அப்படி தான் இறங்குவாரான். ஆனால் விஜய் வந்து இதுவரை 10 படங்களுக்கு மேலே பிளாக் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பேசிட்டு தெரியுது இந்த ஜெயச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர். அவரை வந்து உங்கள் கட்சியில் வச்சுருக்கிறது உங்கள் மானம்தான். இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வந்துடும், ஏன்னா அவன் பேசுனா அப்போ திருப்பி நாங்கள் பேசுவோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் அண்ணன் இடும்பான கார்த்தி வந்து ஒரு பதிவு போகிறாரு. கருணாநிதி என்னும் துரோகியும் திமுக என்ற துரோகமுலையும் ஏற்பவர் எவரும் தமிழ் தேசியவாதியோ தமிழ் பற்றாளனாகவோ இருக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இடும்பான கார்த்தி வந்து ஒரு பதிவு போகிற. திமுக வந்து துரோகி, அவங்கள வந்து நீங்கள் ஆதரிக்கிறதோ அதே மாதிரி திமுக கும்பலை ஆதரிக்கிறதா நீங்கள் வந்து துரோகி தான், நீங்கள் தமிழ் தேசிய பற்றாளராக இருக்க முடியாது. அதனால் தாவாக்கா வேல்முருகன் அவர்களால் தமிழ் தேசியம் அல்ல பண்ருட்டு தேசியம் கூட அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போகிறாரா. உடனே இந்த ஜெயச பாண்டியன் ஓடி வந்துடுறான். அனைவருக்கும் பிடித்த தலைவர் வேல்முருகன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை எழுதி, அதாவது பெரியார் பற்றி அவதூறாக அரணையூர் சீமான் அவர்கள் பேசியதை பற்றி அண்ணன் வேல்முருகன் கேள்வி வைக்கப்பட்ட போது அவர் தேசிய தலைவராக இருக்கிறார், அதனால் நான் சீமானை விமர்சிக்க முடியாது என்று நாரீகமாக பதில் வச்சாரான். ஈவேரா வந்து அவருக்கும் மனசுக்குள்ளே போட்டு புழக்கம்னு இருக்கும், வேல்முருகனுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருப்பார். அப்படி சொன்னாராமா. சீமானுக்கு வந்து மேடை போட்டு கொடுத்தது, அவர் வசதியாக வாழ வந்து பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தது வந்து அன்று பண்ருட்டியார் வேல்முருகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு தான் நான் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு அவருடைய மனைவிக்கு வந்து அள்ளி கொடுக்க சொல்லுங்கள், சும்மா சொல்கிறது சீமானுக்கு வந்து நாங்கள் தான் மேடை போட்டு கொடுத்தோம், சீமானுக்கு நாங்கள் தான் காசு கொடுத்தோம், அச்சம் ஆச்சா ஊச்சாங்கிறது. ஜெயச பாண்டியன் இப்படி சொல்கிறான். அப்புறம் வந்து அவர் வெற்றிக்குமாரன் நான் தான் சீமானுக்கு போட்டேன் காசெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறப்பறம் அவன் வந்துட்டு கட்சியை விட்டு வெளியே போட ஆட்சிக்கு வந்து நான் தான் கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி விட்டேன், நான் மட்டும் இல்லைனா கட்சி அன்றைக்கி வந்து இருக்காது அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற. ஆனால் உண்மையாலுமே காசு கொடுத்தா நான் சீமானு சொன்னது வந்து ஐயா சாவுல் அமீது அவர்கள் தான் பணம் கொடுத்தாரு, அதுவும் அவர் வந்து சினிமா படம் எடுக்கவே 10 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு சொல்லி அண்ணன் சொன்ன. அவர் வேணால் வந்து சொல்லலாம் நான் 10 லட்ச ரூபா சீமானு கொடுத்தேன்னு. அவர் படம் எடுக்கக்குள்ள அவர் இப்போ வீடு கட்டியிருக்க சொன்னார்ல, வீடு இரநூறுல ஏதோ ஒரு வீடு இருக்காமல் சின்ன வீடு, அது கட்டினது ஐயா இவர் கொடுத்தானு, சாவுல் மாமா கொடுத்தானு. இவங்கெல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க மேடை போட்டது பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. அடுத்து அள்ளி கொடுத்தது வேல்முருகன் தான், சீமானுக்கு தமிழ் தேசியம் என்னவென்னே தெரியாது, அதற்கு முன்னாடியே வந்து தமிழரசன் கரம் பிடித்து நடந்தவர். அதாவது சீமானுக்கு தமிழ் தேசியம் என்னன்னே தெரியாதான், அப்படியே கரம் பிடிச்சி நடந்தாராம் தமிழ் தேசியத்தை. இவர் நடந்திருந்தாருன்னா எதுக்கு திராவிடத்தோடு போய் நிற்கிறாரு, நிற்க மாட்டார். திமுக வந்து எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படிப்பட்டவர் தமிழரசனை கரம் பிடிச்சா திமுக எப்படி போவார்,
தலைவர் கரம் பிடிச்சார் எப்படி திமுக போக முடியும், துரோக கட்சிக்கு எப்படியா போக முடியும். ஆனால் அப்படி சொல்கிறாரு. கரைந்தவர் தமிழ்நாட்டு மக்களின் வெறுப்பை சம்பாதிக்காமல் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் விரும்பும் ஒழுக்கமான தலைவன் அண்ணன் வேல்முருகன். ஒழுக்கமான தலைவன் வேல்முருகனா? அவர் மனைவி பாருங்க பாவம் கதறிட்டு இருக்கியா. அது இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் சரியா. நம்ம ஓரளவுக்கு பேசுவோம், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு நாரி இருக்கு இல்லையா, அவர் இப்போ அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம், விடுங்க. அடுத்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வெல்லுமானால் அது அண்ணன் வேல்முருகனின் பங்கு பெருசாக இருக்கும். அரசியலுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வசதியானவர் அல்ல அவர் மிகப்பெரிய பொருளாதார படத்தோடு அரசியலுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவி அவருக்கு ஆரம்பத்தில் சோத்து கூட வழி இல்லைங்க, எங்கள் அப்பா தான் அவருக்கு சோறு போட்டார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். எம்எல்ஏ 3 தடவை எம்எல்ஏ இருக்கார். அப்புறம் என்னென்னு பார்த்துக்குங்க மக்களே. சரிங்களா. அதுக்கப்புறம் வாயால் வடை சுடுவர் கிடையாது, இலங்கை விடுதலை பேசி பதவிக்காக அலைவர் இல்லையா. பதவிக்காக தான் திமுகவோட ஒரு சீட்டுக்கு போய் நின்றுட்டுருக்கிறாரு, பதவிக்காக அலைவர் இல்லைன்னு போட்டிருக்கான். பதவிக்காக அலையாதவர் சீமானதாயா. பைத்தியமாயிட்டா ஜெய்சவ் பைத்தியமாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இலங்கை விடுதலை இன்று வரை போராளிகளுக்கு உதவி செய்கிறது இவர் தான் அப்படின்னு சொல்லி இவனாக ஒரு அழைச்சி விட்றான். யாருக்கு உதவி செஞ்சாங்க, துரோகம் செஞ்ச கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா உடனே அது உதவியாயிருமா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பண்டோட்டு தேசியம் அல்ல பைந்தறியும் தேசியமே அமைப்பாரா. திராவிடத்தோட பயிர்னுக்கிட்டு அவர் கூறாரு. மிகவும் ஒரு சிறிய சமூகத்தில் ஸ்டாலின் அவர்கள் பிறந்து அப்புறம் அவர் அப்படியே ஒரு இளைஞரணி அமைச்சு அப்படி வந்தார். அவர் கருணாநிதியோட மகன்கிறனால தான் ஸ்டாலின் வந்தார். ஆனால் அவர் சொல்கிறது அவர் சாதாரண ஒரு சிறிய சமூக சாதியில் பிறந்து இளைஞரணியில் பொறுப்பு வாங்கி அதில் உழைத்து அப்படி வந்தாருன்னு. கருணாநிதி வாங்கினால தான் வந்தார், அது ஊருக்கே தெரியும். அப்படி முட்டு கொடுக்குறவர் பைந்தமிழர் தேசியம் எப்படி வைப்பார், திராவிடத்தை வேணால் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாஜகவிடம் கட்சியை அடமானம் வைக்க மாட்டார். ஆமாம், பாஜக வைக்க மாட்டார், திராவிடத்தை வச்சுடுவார். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விட்றாங்க. ஜெயசா பாண்டியா விஜய்க்கு செம்படிக்கிறது, இந்த பக்கம் வேல்முருகனுக்கு செம்படிக்கிறது அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காப்புல. இவருடைய மொத்தமே உடச்சு விட்ட போது இதில் இவர் ஜெயசம்பாண்டியன் இதனால் இவ்வளோ தூரம் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கும்போது ஒரு உண்மை தெரியுது. சொல்லிடலாமா? வேணாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும். இன்னும் ஏதாவது பேசினார் அப்படின்னா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போயே நம்ம அதை சொல்லிட்டு இவர் இதனால் இவ்வளோ தூரம் ஏயா குதிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அதில் காது ஆடுங்களே டொயின்னு அந்த சாமி படத்தில் சொல்கிற மாதிரி காது ஆடுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அதையும் சொல்லி விட்றேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.